காலம் முதல்ல இருந்து ஒரு வகையான சமூகத்தினரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆயுட்காலங்களை கொண்டு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். வரலாறுல பார்த்தோம்னா சில சமூகத்தினர் 100, 200, 300, 400, 500, 600, ஈவன் 1000 வருடங்கள் கூட வாழ்ந்த அந்த உடல் அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கா அதிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகமான நம்மளுடைய 90ஸ்ல இருந்து, அதாவது 1900 இருந்து பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா பல வகையான ஜெனரேஷனா கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து இன்னைக்கு இந்த 2026 ஆரம்பிச்ச பிட்டா ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை பாத்தீங்கன்னா அதீதபட்சமாக 120 அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலமாக பார்க்கப்படுகிற கருதப்படுகிற சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் பயாலஜிக்கல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய சராசரியான ஆயுட்காலமாக பார்க்கப்படுகிறது. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, இல்ல ஆண் பாலாக இருந்தாலும் சரி, பெண் பாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சீரீஸ் ஆஃப் மெட்டமார்பசிஸ், அதாவது உருமாற்றம், தாயுடைய கருவிலிருந்து வெளிவந்த அந்த தருணத்திலிருந்து நாம நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்கு இந்த ஆண்மை பெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பியூபர்ட்டி, அந்த தன்மை, அதோடைய டெவலப்மெண்ட் பிறகு என்னது, நம்மளை போல ஒரு ஜீவனை பெற்றெடுக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் தன்மை. இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயங்கள். ஆனா இவ்வளவுதாங்கிறது இந்த கட்டங்களாக நான் சொன்னது. தாயுடைய கருவிலிருந்து வளர்ந்தோம், நமக்கு ஒரு நம்மளுடைய ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைய மெச்சூரிட்டி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டி, நம்ம எனக்கு தயாராகணும் அப்படின்னா நம்மளை போன்ற ஒரு ஜீவனை உருவாக்குவதற்கு தயாராக இப்படி முதுமை அடையும். இந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங் டு எண்ட், இந்த அத்துணை வளர்ச்சிகளிலுமே மிக முக்கியமாக மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்டன்டான நிலையான ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு. இதற்கு மனிதனுடைய உடம்புல நிறைய முக்கியமான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா எண்டோகிரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் இதுடைய மிகப்பெரிய ஒரு பங்குனாலதான் நம்மளுடைய, அதாவது தூக்கத்திலிருந்து நம்மளுடைய இதயம் ஒரு ரிதமேட்டிக்கா துடிக்கிறதுல இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் அதற்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செயலாற்றுவதிலிருந்து முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ். இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடிய ஒரு கோஆர்டினேட்டரா, மெட்டபாலிசமா, நல்ல ஒரு டெவலப்மெண்டா, அடுத்த நிலையான ரீப்ரொடக்ஷன், இது அத்துணைக்கும் வழிவகுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிஸ்டம். அதுல 3 ஃபீச்சர். என்ன ஃபீச்சர் அப்படின்னா, கிளாண்ட், சுரப்பிகள், அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதை உள்வாங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இது 3 தான். அதாவது கிளாண்ட்ஸ், ஹார்மோன்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் ரிசப்டார்ஸ். இந்த 3 விஷயங்களும் நம்ம எண்டோகிரைன் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான விஷயங்கள் இருக்கு.
அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த பாடியில 7 விதமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், அடுத்தது ஹைப்போதாலமஸ். இது பிரெயின்ல 3. பாடியில அப்படின்னு பார்க்கும்போது நெக்ல இருந்து, தொண்டையில இருந்து தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ் நம்மளுடைய நுரையீரல்ல, வயிற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேங்க்ரியாட்டிக், இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையம், அப்புறம் என்னது ஓவரி அண்ட் டெஸ்டிஸ், அங்க சுரக்கக்கூடிய ஆண்மை தன்மை, பெண்மை தன்மை வளர்ச்சிக்கான தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 5 to 6 feet அதிகபட்சமா வச்சுக்கலாம் நார்மலா. இந்த ஃபீட்ல இருக்கக்கூடிய இத்தனை முக்கியமான விஷயங்கள், எண்டோகிரைன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கிளான்ஸ், அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்வாங்கக்கூடிய ரிசப்டார், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், இது எல்லாமே நெட்வொர்க் ஆஃப் பிளட் செல்ஸ் எப்படி சூழப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய உடம்புல நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்னது பெருசு வகையாக பிரிக்கப்பட்டாலுமே கிட்டத்தட்ட 1,26,600 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளுடைய உடம்புல வளைஞ்சு நெளிஞ்சு சின்னதும் பெருசுமாக எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இயக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளட் வெசல்ஸ். இப்ப நம்ம பார்த்த இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இந்த கிளான்ஸ், அது ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ ரத்தத்தின் வழியாக என்ன செய்யும், செலுத்தும். நம்ம ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளேயும் மிகப்பெரிய ஃபங்க்ஷனல் பண்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, டிராவல் த்ரூ அவுட் த பாடி. நம்மளுடைய உணவுகள், அந்த உணவின் மூலமாக தயாரிக்கக்கூடிய நல்ல விதமான சத்துக்கள், அது எல்லாத்தையும் ரத்தத்துல இருக்கும். அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உரியப்படணும், பயன்படுத்தி கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த கிளான்ஸ் எல்லாம் முக்கியம். மனிதனுடைய வளர்ச்சிக்கு எப்படி உணவு முக்கியமோ, அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை தேவையான உறுப்புகள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையை ரெகுலேட் பண்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாடியில வந்து பார்த்தோம்னா நீராக இருக்கட்டும், காற்றோட்டமாக வாயுகளாக இருக்கட்டும், இல்ல இதயத்தில் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய, ரத்தத்துல உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய அந்த உஷ்ணமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, சரியாக தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுவதற்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செல்களும் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ரிசெப்டர்ஸ் எல்லாமே ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு வடிவமைப்பாங்க. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்யூனிகேஷனுமே ஒரு கெமிக்கல் கம்யூனிகேஷன் தான். ஒரு நெட்வொர்க் கெமிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல தான் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இயக்கப்பட்டு இருக்கு. இந்த செல்கள்ல ஒரு செல்கள்லயுமே, அது சர்ஃபேஸ்ல இருக்கலாம் இல்ல உள்ளுக்குள்ள இருக்கலாம், அந்த ரிசெப்டார் அப்படின்னு ஒரு விஷயம் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோட பைண்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டின் ஸ்பெசிபிக்கான வேலைகளை பார்க்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, உடம்புல நிச்சயமா சர்க்கரை தேவைதானே. இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய பேங்க்ரியாட்டிக், அத ரிசெப்டார், அதாவது வாங்கக்கூடிய அவங்க யாரு அப்படின்னா லிவர். அந்த லிவர்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த ரிசெப்டார்ஸும் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸும் பைண்டிங் ஆவாங்க அந்த இன்சுலின், அந்த ஹார்மோன்ஸ். அப்பதான் என்ன பண்ண முடியும், அது பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரத்தத்துல நம்ம சாப்பிட்ட சத்துல குளுக்கோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்பதான் என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்குதான் இந்த பேங்க்ரியாட்டிக்ஸ்ல சுரக்கக்கூடிய
குளுக்கோகான் ப்ரொடியூஸ் பண்றது. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, லிவர் சிக்னல் கொடுப்பாங்க, பிளட்ல என்னது குளுக்கோஸ போடு, ஸ்டமட்டோகட்டிஸ் ஹார்மோன் குளுக்கோஜனை ப்ரொடியூஸ் பண்ணு. அப்பதான் என்ன பண்ண முடியும், ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ ஒவ்வொரு செல்களும் அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரிதான் தைராய்டு. தைராய்டு அப்படிங்கிறதுல 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்கும். ட்ரைஐடோ தைராய்டின், தைராக்சின் T3 T4 2 விதமான செக்ரேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது 2மே அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய உடம்புல. இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடியதுல, செவரல் ஹார்மோன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 சொல்லிட்டு இருக்கேன். இந்த T3 T4 இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் மோஸ்ட் ஆஃப் த பாடி செல்ஸ்ல டிராவல் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் பைண்டிங் பண்ணி செல்களை என்ன பண்ணும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்ம சாப்பிட்ட உணவுகளை கேலோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, ஃபேட் கேலோரிஸ், அதெல்லாத்தையும் பேர்ன் பண்றதுக்கும் முக்கியமானவங்க யாரு, இந்த தைராய்டு சுரக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி. இதுல இருந்து வரக்கூடிய அந்த ட்ரைஐடோ தைராய்டின், தைராக்சின்ங்கிற ஹார்மோன்ஸ் நம்மளுடைய பாடியில ஒரு செல்லும் சீக்கிரமாக எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கும் சீக்கிரமாக வேலைகள் செய்வதற்கும் இது முக்கியமான விஷயமா இருக்கு. இதை தாண்டி இன்னும் அதீதமான ஒரு விஷயம்னா நம்மளுடைய பிரீத்திங் ரேட், நம்ம சுவாசிக்க கூடிய அந்த பிரீத்திங் ரேட் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய ஹார்ட் பீட், நம்ம உடலுடைய உஷ்ண நிலைகள், பாடி டெம்பரேச்சர், அதே மாதிரி செரிமானம், இந்த விஷயத்துக்கும் இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் குவாலிட்டியா சுரக்கணும். அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய விதத்துல நம்மளுடைய செல்கள் ரெசெப்டார் இருக்கணும். இப்ப புரியுதுங்களா ஏன் நம்மளுடைய நாட்டுல அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சிந்திச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இதுல கிடைக்கும். நம்பருக்கு செல்கள் அதுலயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனோட அனாட்டமி பாடியில நான் சொன்ன மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், தைமஸ், அட்ரினல், பேங்க்ரியாட்டிக் எல்லாமே இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த ஓவரிஸ் டெஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் பெண்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும். ஆனா அந்த அளவுகள் மாறுபடும். ஆண்களுக்கும் தைராய்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு அந்த தைராய்டு இஸ் வெரி எசென்ஷியல் in the sexual development. அவங்களோட பியூபர்ட்டி, அவங்க பியூபர்ட்டி அடையும் பொழுது அந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு இந்த தைராய்டு வெரி எசென்ஷியல் ரோல் பண்ணுது. அந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது அந்த மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த வயசாகும் பொழுது மீச தாடி வளர்வதாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜெனட்டிக்கல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அந்த ஆண்களுடைய அந்த டீப் வாய்ஸ் அதுவா இருக்கட்டும், ஹைட், அவங்க வளரக்கூடிய அந்த ஹைட், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஆண்களுக்கு. அதே மாதிரிதான் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன், ஓவரிஸ்ல ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன் வெரி வெரி குரூஷியல் ரோல் டெவலப்மெண்ட் இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தான் அது ப்ரொடியூஸ் ஆகும் போதுதான் ஓவரிஸ்ல சிக்னல் கொடுக்க. என்னத்துக்கு அப்படின்னா ஸ்டார்டட் ஆஃப் அடல்ட்ஹுட், அவங்க வந்து வயது அடைகிறார்கள், அந்த பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றாங்க. அப்ப என்னென்ன மாற்றங்கள்லாம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னா, அவர்களுடைய இடுப்பு விரிவடைய ஆரம்பிக்கும், அவர்களுடைய அந்த ஊம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை அங்க வந்துட்டு திக்கன்ஸான வாள்கள் எல்லாம் என்னாகும், ப்ரொடியூஸ் ஆகும், வலுவாகும். அதுக்கப்புறம் மென்சுரேஷனுக்கும் ஃபெர்டிலிட்டிக்கும்
ஏன்னா வாங்க ப்ரிப்பேர் ஆவாங்க. ஆண்களுடைய டெவலப்மெண்ட், செக்ஷுவல் டெவலப்மெண்ட், அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் பெண்களுக்கும் அந்த கர்ப்பப்பை அண்ட் பிரஸ்ட் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸா ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஈச் அண்ட் எவ்ரிதிங், இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை முறை நிறைய விஷயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்ப சொன்ன முக்கியமான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இன்னைக்கு வந்து டயாபெட்டிக்கா இருக்கலாம், பிளட் பிரஷரா இருக்கலாம், இல்ல ஒபிசிட்டியா இருக்கலாம், ஸ்கின் இஷ்யூஸா இருக்கலாம், அதிகமாக கோபப்படக்கூடிய நபராக இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன்ஸ் உடைய இம்பேலன்சஸ் தான் முக்கியமானது பாயிண்ட். இம்பேலன்சஸ். நம்மளுடைய உணவு முறை இருக்கு பாத்தீங்களா, நம்ம உணவாக எடுத்துக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது சில விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பாடியில ஒரு டாக்ஸின்ஸா உட்கார்ந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் ஆர்டிபிஷியல் ட்ரிகர். நம்மளுடைய பாடியில நிறைய செவரல் டைப் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல சில விஷயங்கள் ஆர்டிபிஷியலா, அதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல ஹார்மோன்ஸ் இருக்கும். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆர்டிபிஷியலா செக்ரெட் ஆயிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ட்ரிகர். அந்த ட்ரிகர் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறேன்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபுட் அதுல அடிக்ட் ஆகுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கும் போது நல்ல ஹார்மோன்ஸ் தான் டோபமைன், ஆனா அடிக்கடி செக்ரேட் ஆகக்கூடிய தன்மைக்கு கொண்டு வருதுன்னா இதுக்கு பேர் தான் என்னது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நச்சு. Everything should be in a constant balancing mode. உணவாக இருக்கலாம், மன ரீதியான விஷயமாக இருக்கலாம், பழக்க வழக்க ரீதியாக விஷயமாகவும் இருக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உடலில் உபாதைகள் ஏற்படுவதற்கான காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல அதீதமாக நிறைய உடம்பு செரிக்க முடியாத அளவுக்கான இருக்கக்கூடிய கொழுப்புகளாக இருக்கலாம், சர்க்கரைகளாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம், ஆர்டிபிஷியல் கலர், பிளேவர், எமலைசிங் ஏஜென்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஈவன் கடினமாக செரிக்கக்கூடிய தன்மை சொன்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட் தாமா. கடினமா அது செரிக்கிறது கஷ்டப்படும். ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல அது சாலிடா இருக்கும். சில விஷயங்கள பாடி நேச்சுரலா சுரக்காது. நம்ம வெளியில இருந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அது உணவு ரீதியாக தான் அது கிடைக்க முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுதே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, உணவு ரீதியாகவும் சரி, வாழ்க்கை முறை ரீதியாகவும் சரி, நிறைய கொலாப்ஸ். தூக்கம் அப்படிங்கறதுல இருந்து தாங்க ஆரோக்கியம் வருது. ஒரு மனிதன் வந்து சாப்பிடாம 2 நாள் கூட இருக்கலாம், ஆனா தூங்காம ஒரு நாளைக்கு மேல இருந்தா கிருப்பு வந்துரும். எஸ், காண்ட். உடம்புக்குள்ள நிறைய விஷயம் தேவையானது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய, தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆனா தூக்கம் வந்து இருக்குல்ல, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தூக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், இல்ல ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் வந்து சரியாக தொடர்ச்சியாக இரவு நேரத்துல ஏர்லியா தூங்கி ஏர்லியா எந்திரிக்கிறதுல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சொற்பமாகத்தான் இருக்கிறார். குட்டியில சுரக்கக்கூடிய மெலோட்டனின் வெரி எசென்ஷியல். எதுக்கு அப்படின்னா தூக்கத்துக்கு. உடலில உஷ்ண நிலைகள் மாறும் பொழுது, தடுமாறும் பொழுது, நீர்நிலைகள் மாறும் போது, தடுமாறும் பொழுது, உஷ்ண நிலைகள் மாறும் போது, தடுமாறும் பொழுது, வாயு நிலைகள் மாறும் பொழுது, தடுமாறும் பொழுது,
இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தடுமாற்றங்கள் நிகழும். டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, பிளட் பிரஷரா இருந்தாலும் சரி, ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, ஹை கொலஸ்ட்ராலா இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் இஷ்யூவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. லைஃப் ஸ்டைல் பசிச்சு சாப்பிடணும், நல்ல விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா விளைவிக்கக்கூடிய இடத்துல இருந்து கன்சியூமராக நமக்கு மக்களுக்கு வரக்கூடிய நிலை வரையும் நிறைய கைப்படுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. பாதுகாப்பிற்காகவும் பதப்படுத்த நிலைக்காகவும் அது ரொம்ப காலம் நீடித்து இருக்கணுங்கிறதுக்காகவும் வியாபார நோக்கத்துக்கு ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் காலம் எல்லா காலத்துக்கும் கிடைக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தக்கூடிய தன்மைன்னு நிறைய விஷயங்களால நமக்கு எல்லாம் உணவுப் பொருள் கிடைக்குது. அந்த கிடைக்கக்கூடிய உணவுலயும் நிறைய ரீஃபைண்டான விஷயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நிறைய பாலிஷ் பண்ணப்பட்டு பூஞ்சைகளோ இல்ல வேற எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல் விஷயங்கள் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்டு இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களும் அதிகமாக அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய பாக்குற பச்சையெல்லாம் ஆர்கானிக்னு பேசக்கூடாது. சொல்றேன், ஒரு சிந்திச்சு பார்த்தா நிறைய நாலேஜ் இருக்கு. நிறைய ஊர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடு மாடை பச்சை புல்வெளியில தானே மேய விடணும். காஞ்ச வைக்கலத்தைக்கு மட்டும் போட்டுமே வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய விஷயங்களும் உண்டு. சிந்திக்கக்கூடிய நன்மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு உண்டு. நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டுமே 8 கோடி மக்கள் அப்படின்னா, இந்தியால 145 கோடி மக்கள்னா, உலகளாவிய லெவல்ல 800 கோடி மக்கள்னா, மெஜாரிட்டி ஆஃப் த விஷயம் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் என்ன எப்படி கிடைக்குது? எல்லா விஷயங்களும் சூரியகாந்தியாக இருக்கட்டும், எண்ணெயில இருந்து பாலாக இருக்கட்டும், எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? எவ்வளவு விஷயங்கள் அப்ப டிமாண்ட்ல இருந்து எங்கேருந்து எல்லாம் கிடைக்குது? எல்லாமே ஒரிஜினாலிட்டியில இல்ல, எல்லாமே மிங்கிளாகப்பட்டு. ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லுவான், நான் சத்தியமா அதுல ஆப்பிள் ஜூஸே இல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா கெமிக்கல். யோசிங்க, இப்படி நிறைய விஷயங்கள் உணவு ரீதியாக நம்மளுடைய பாடியில போகும் பொழுது நிறைய என்னதான் குப்பைகள் தான் அதிகமாக போகுது. குப்பைன்னா தேவையில்லாதது, வேஸ்ட். ஆல்ரெடி நல்லது சாப்பிட்டு தான் வேஸ்ட். ஆனா நம்ம வேஸ்டையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கோம். அந்த வேஸ்ட்ல நிறைய உடல் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல்களை பாதிப்பு அடைய செய்யக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம். இப்ப புரியுதா ஏன் சில விஷயங்கள் தொட்டு விட்டது என்றால் கடைசி வரையும் மாத்திரை எடுக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்குள்ள வர்றாங்கன்னு. செல்களுடைய டேமேஜ், ரிசப்டார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல இருந்து ரிசப்டார் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரையும் சரியில்லைன்னா லைஃப் ஸ்டைல மாத்திக்க மாட்டேன், நான் எல்லாம் சாப்பிடுவேன் மாத்திரையும் போட்டுக்குவேன் அப்படின்னா மாற்றம் நிகழாது நண்பர்களே. இன்னைக்கு நிறைய விஷயத்துக்கு எஸ்பெஷல், அதாவது உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலிக்சன் மிக்ஸ் சொல்லக்கூடிய அமிர்த கூட்டு கலவை. இந்த அமிர்த கூட்டுக்கலையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 வகையான என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான மூலிகைகள், எடிபிளாக எடுத்துக்கக்கூடிய பல வகைகள் அற்புதமா இருக்கு. அற்புதம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல மருத்துவ மகத்துவமும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மைகளும், செல்கள் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மைகளும், இல்ல பாதிக்கப்பட்ட செல்கள் அகற்றப்படக்கூடிய தன்மைகளும், பாடியில இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் வெளியானாதானே நல்ல ரத்த ஓட்டமும் நல்ல புது ஆரோக்கியமான செல்களும் உற்பத்தி ஆகிறதுக்கு தயாராகும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் எலிக்சர் மிக்ஸ். அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், கடந்த 15 வருட காலமாக எண்ணற்ற நபர்களுக்கு எங்கெங்கயோ பார்த்து அவ்வளவுதான் அப்படின்னு கைவிடப்பட்ட நபர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம்
ஆண்மை பெண்மை தன்மை அதிகரிக்க செய்து, ஹார்மோன்ஸ பேலன்சிங் பண்ணி, எண்டோகிரைன் சிஸ்டத்தை வெரி ஸ்ட்ராங் பண்ணி, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாம் வெளியாக்கி, ஒவ்வொன்னையும் சரிவர ரெகுலேட் பண்ண, பேலன்சிங் பண்ணி இதெல்லாத்தையுமே கொடுத்த இறைவனுடைய மிகப்பெரிய அருளால குழந்தை பாக்கியம் கிடைச்சது இந்த எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கூட்டுக்கலையின் மூலமாக. நம்மளை சுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ், நியூட்ரிஷன், ப்ராசஸ்டு ஃபுட், இன்சோமனியா, தூக்கமின்மை, சில தவறான பழக்கங்களாக ஸ்மோக்கிங் இருக்கலாம், ஆல்கஹால் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஃபுட் அடிக்டட் இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் ரேஸ், டாக்ஸிட்டி, நம்மளுடைய செல்களை டேமேஜ், இதெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் செல்களை. இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் இன்னைக்கு தவிர்த்து கம்ப்ளீட்டா வாழ்றது அப்படிங்கிறது சத்தியமா சாத்தியம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு. இதான் உண்மை. நம்ம அன்னப்பறவை கிடையாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் நமக்கு பின்புறமாக நடக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன கிடையாது இன்னைக்கு உலகம் இல்ல. வணிக ரீதியாக போய்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில கடந்த 15 வருட காலமாக இறைவனுடைய மிகப்பெரிய அருளால எண்ணற்ற நபர்களுடைய ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் அதிகரிக்க செய்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் இந்த எலிக்சர் மிக்ஸ். கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு செக் போட்டு ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு கொடுத்துட்டு போவோம்னா அதுல 990+ ஆஃப் த பீப்புளுக்கு குழந்தை பாக்கியம். 99%. அந்த 1% அப்படிங்கிறது தொடர்ந்து எடுக்காமையாக இருக்கலாம், இல்ல பிரிஞ்சு அவங்க போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தவறான பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டு இதையும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா முதல்ல 2 விஷயம். ஒண்ணு உணவு முறை, 2வது மனநிலை. உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்ல விஷயங்களா, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை, ஹெல்த்தியான விஷயங்களுக்கு முக்கியம் கொடுத்து, செரிக்கக்கூடிய தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்கன்னா மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையும் அப்ப எல்லாம் 13-14 வயசுல மெனக்கேர் அட்டைன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சர்டன் கைண்ட் ஆஃப் த ஃபுட், டயட், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இதனால என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லியாவே கிட்டத்தட்ட ஒரு 9, 8, 9, 10 வயசுல என்ன பண்ணிடுறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க மெனக்கேர். அப்போ பெண்களை பொறுத்தவரையும் ஒரு கர்ப்பப்பை, தலை கர்ப்பப்பை, அதாவது நீங்க கையை உள்ளங்கையை மடக்குனீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். ஆனா அது வியக்கூடிய தன்மையில இருக்கும். ஒரு அமைப்புக்கு சொல்றேன், ரெட்டை சடை போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி என்னது கருக்குழாய்கள், ஃபெலோப்பியன் டியூப், அண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா கருமுட்டை வளரக்கூடிய இடமான சினைப்பைகள். நம்மளுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். பீனியல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய லுட்டனைசிங் ஹார்மோன் வெரி வெரி எசென்ஷியல். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 14 நாள் இந்த மெனக்கேர் அடைஞ்ச, அதாவது பூப்படைந்த பெண்களுக்கு, அதுல இருந்து மெனோபாஸ் டைம் நிக்கிற வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மாதமும் நிகழக்கூடிய நிகழ்வு என்னன்னா, முதல் 14 நாள் இந்த கருமுட்டை அப்படின்னு ஒரு விஷயம் வளரப்படும். அதுதான் ஃபாலிக்கல் இன் ஓவ்னு சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் பேஸ் ஃபர்ஸ்ட் பேஸ். முதல் 14 நாள் கருமுட்டை வளர்ந்து மெச்சூர் ஆயிடும். ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓவரீஸ்ல தான் செக்ரெட் சுரக்கும். இந்த ஒரு விஷயம் சுரக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பியூபர்ட்டி அதான் வெடிக்கப்படும். அந்த முட்டை வளர்ந்த கருமுட்டை வெடிச்சு டிராவல் பண்ணுது எங்க, ஜட மாதிரி இருக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல. அதுக்கு அந்த கார்னர்ல கைவிரல்கள் மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிம்பரின்னு ஒண்ணு இருக்கும். அது தள்ளி கரெக்டா அந்த கருமுட்டையை அதோட ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சுக்கும் தள்ளி அழகா. ஏன்னா அடுத்த சில நாட்கள்ல ஒரு 4-5 நாள்ல வீட்டுல என்ன பண்ணிட்டு அந்த மறிச்சு போயிடும் அந்த தன்மை. அந்த முட்டை மறிச்சிடும், அங்கேயே டிசால்வ் ஆயிடும், கரைஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டியில இறைவன் படைச்சிருக்காங்க. அடுத்த 14 நாள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a waiting stage, luteal phase. இந்த இடத்துல 2வது பேஸ்ல திருமணமாகாத பெண்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னா, அடுத்த 2வது பேஸ்ல இப்ப ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணி இது வெடிச்சு வெளியில வந்தது ஃபெலோப்பியன் டியூப் வாங்கி வச்சுட்டு கருக்கலாம். இந்த டைம்ல உள்ளுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எண்டோமெட்ரியம், ஒரு வால் ஒண்ணு உருவாகிருக்கும், ஒரு படலம் ஒண்ணு உருவாகி இருக்கும். அடுத்த 14 நாள்ல என்ன நடக்கும்னா அந்த கருமுட்டையும் மறிச்சு போயிருக்கும். மறிச்சு போன அந்த கருமுட்டையும் இந்த எண்டோமெட்ரியம் வால் உருவான அந்த படலமும்
மியூக்கஸ் ஆகவும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளட் வெயின்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான பிளட் கான்ட்ராக்ஷன்ல அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியா தள்ளுறதுக்கு, சில விஷயங்களை வெளியே தள்ளுறதுக்கு தண்ணி ஊத்தினாதானே தள்ளப்படும். அந்த மாதிரி பிளட் இதுல செயல்படுது. எப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் வால்ல அந்த மியூக்கஸையும் இந்த மரிச்சு போன அந்த எக்கையும் அண்ட் பிளட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து மாதவிடாயா வெஜினல் வழியா ஒரு மாதமும் நிகழக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி. இதுல இந்த மரிச்சு போக செய்யறதுக்கு லுட்டனைசிங் ஹார்மோன், பீனியல் கிளாண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த லுட்டனைசிங் ஹார்மோன் அது உதவிகரமா இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் உதவிகரமா இருக்கு. இதன் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா 2வது பேஸ்ல இந்த நிகழ்வு நடக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாதவிடாய் காலத்தப்பையும் கிட்டத்தட்ட 100 to 150 ml பிளட் லாஸ் பண்றாங்க. அது அவங்களோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆயுட்காலம் ஃபுல்லாவும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30-35 above liters blood loss. இது வந்து இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய மாதவிடாய் நிலை. இது திருமணமான பெண்களுக்கு அப்படின்னா இந்த வளர்ந்த இந்த கருமுட்டை கருக்குழாயில ஃபெலோப்பியன் டியூப்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமானவங்களுக்கு கருத்தரிக்கிறதாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிராவல் பண்ணி முதல்ல கருக்குழாயில இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையில தான் என்ன பண்ணணும்னா ஒன்றிணைந்து ஜைகோட்டா மாறும், கருவா மாறும். மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த கர்ப்பப்பையில படலமாக ஒண்ணு எண்டோமெட்ரியம் உருவானு பாத்தீங்களா, அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஏதோ ஒரு சவத்துல உட்காந்து வளர ஆரம்பிக்கும் கருவாக. இப்ப இந்த இடத்துல வந்து ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. அடுத்த 9 மாசம் 9 நாள் 9 நாள்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு பிரகாரம் என்ன நடக்காது, அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காம பிள்ளை வளர்வதற்கான விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயத்துக்கு ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, உறுதுணையாக இருக்கு. ஏர்லியா அட்டைன் பண்ணாங்க பாத்தீங்களா பெண்கள், சீக்கிரமாவே ஏஜ் பண்ண பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல இளமை காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய உணவு ரீதியாகவோ இல்ல ஜெனிகள் ரீதியாகவோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாகவோ இல்ல ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ் காரணமா என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமாக ஹார்மோன்ஸோடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்ப வழக்கத்திற்கு அதிகமா என்னது நிறைய பிம்பிள் வர்றது, இல்ல முடி வந்து கொட்டுறது, இல்ல வெயிட் சடனாலாம் ஏறுறது, அடிக்கடி ஒரு சோர்வான நிலை, இல்லைன்னா எதுலையும் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ், அவர்களுடைய மென்ஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கல பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இன்னைக்கு பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், கர்ப்பப்பையில அந்த ஓவரிஸ்ல இன்ஃப்ளமேஷன், நீர்ப்போர்வை தமிழ்ல சொல்லணும்னா நீர்ப்போர், பிசிஓஎஸ் என்லார்ஜ் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ், இந்த மேல் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அது அதிகமாக இந்த கருமுட்டை இந்த வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். நார்மலா 21 நாள்ல இருந்து 35 டேஸ்க்குள்ள வர்றது நார்மலான, ஒவ்வொரு சுழற்சியும் நடந்துச்சுன்னா நார்மல். இதுவே 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 40 டேஸ் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டியா இருக்கிறது பேர் தான் என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிசிஓஎஸ் பிசிஓடி. இந்த கருமுட்டை அப்படிங்கிறது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியோட இருக்கணும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் வரும் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அதே மாதிரி கருமுட்டையோடைய ஷெல், அந்த மேல் மெம்பரைன் வந்து எப்படி இருக்கும், சில பேருக்கு ஹார்டன் ஆகும், அதனால கூட ஸ்பெர்ம் பெனட்ரேட் பண்ண முடியாததுனால கூட குழந்தை பாக்கியம் இல்லாமையும் இருக்கலாம். இது ஒரு ரீசன், இந்த ஓவுலேஷன் பிரச்சனையில இருக்கக்கூடிய ரீசன்ல இது ஒண்ணு. அதே மாதிரி 2வது ஃபெலோப்பியன் டியூப், இந்த கருக்குழாயில ஏதாவது அடைப்புகளோ இல்ல ஏதாவது பாதிப்புகளோ இருந்தது அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது, எக்கும் ஸ்பெர்மும் ஜைகோட் ஆக முடியாது. அப்ப இதன் காரணமாக என்ன ஆகும், இன்ஃபர்டிலிட்டி கேஸ் ஆக இருக்கும். அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல IVF முறைன்னு ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுவாங்க, கருக்குழாய் சிகிச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த கருக்குழாயில பிரச்சனை இருக்கிறதுனால கூட பெண்களுக்கு கருத்தரிக்கிற ப்ராப்ளம் இருக்கலாம். அது மாதிரி கர்ப்பப்பை, யுட்ரஸ், இந்த யுட்ரஸ்ல கட்டிகள், ஃபிப்ராய்ட்ஸ் கட்டிகள், அது நீர் கட்டியா இருக்கலாம், கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், இல்ல வந்து டாக்ஸின்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகி அதுவே கட்டியாக கூட மாறி இருக்கலாம். ஏன்னா சில பெண்களுக்கு ஒரு நேரத்துல இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வெஜினல் வழியா வெளியாகும். சில நேரத்துல ரிவர்ஸ் ஆகும்போது, அதாவது கருக்குழாய், ஓவரிஸ் அப்படின்னு பின்னாடி ரிவர்ஸ் ஆகும்போது கூட இந்த லைனிங் growth அப்படிங்கிறதுக்கான ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாகவும் இல்ல ஜெனடிக்கல் ரீதியான வாய்ப்புகளாகவும் இந்த பிப்ராய்ட்ஸ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும், ஹெவி மென்ஸ்ட்ரேஷன்ஸ், ப்ளீடிங் இருக்கும், அதே பிளட் லாஸ் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மந்த்ல 100 to 150 ml லாஸ் ஆகக்கூடிய இடத்துல அதிகமாக பிளட் லாஸ் ஆனிச்சு, ரொம்ப ப்ரொலாங்டு பீரியட்ஸா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அது ஹெல்த்துக்கும் அவங்களுக்கும் நல்லது இல்லை. அப்ப இது அலட்சியமா எடுத்துக்க. இதுக்கும் வந்து எலிக்சமிக்ஸ் டெஃபினட்டா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஒரு நிலையினால கூட கர்ப்பம் தரிக்கிறதுல நிச்சயமா ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய, அது கர்ப்பப்பையாக இருக்கலாம், இல்ல ஃபெலோபியன் டியூபாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல டியூபரோகுலோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், வீக்கங்கள், இல்ல அதே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுனதுனால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்ல வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், இல்ல வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், வரரிட்டிஸ், இந்த மாதிரி ஆகுறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கும் எலிக்சமிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது வெஜினல் டிஸ்சார்ஜஸ் அப்படிங்கிறது கலர் மாற்றங்கள் நிகழலாம், இல்ல ட்ரைனஸ் ஆக மாறலாம், வறண்டு போகலாம், இல்ல வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸான விஷயங்களை ஏற்படுத்தும், பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுக்கு நீங்க தற்காலிகமா சோப்போ ஆயின் மட்டும் யூஸ் பண்றதுனால பலன் அளிக்காது. அதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இல்ல அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகணும், ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கணும், ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆகும் பொழுதுதான், அது pH லெவல் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதுதான். ஏன்னா ஆனக்ஸுக்கும் பெண்களுடைய அவர்களுடைய மறைவிடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ச்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, ஈஸியா இன்ஃபெக்டட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கும் எலிக்சமிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா பெண்களும் இந்த வெளியில சொல்லிட மாட்டாங்க, எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான இஷ்யூஸாக கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு எலிக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையில கட்டியோ, இல்ல ஃபெலோபியன் டியூப்ல கட்டியோ, இல்ல ஓவரீஸ்ல கட்டிகளோ இருந்தது அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல அது அதிகமாயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் என்ன அப்படின்னா அவர்களுடைய சுறுசுறுப்புக்கும் உடலுடைய அழகுக்கும் கட்டமைப்புக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறதுனா இந்த கர்ப்பப்பை தான். அது வந்து ஈஸியா ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து நல்லது இல்லாத விஷயம். அது இயற்கையாக நிக்கிறது வேற, 50, 55 வயசு 60 வயசுல நிக்கிறது அது குட்னஸ். அதுக்கு முன்னாடியே இயர்லியாவே வந்து அது ஸ்டாப் பண்றது, அதை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது சில பேருக்கு ஆக்சிடென்ட் ரீதியாக கூட நிகழலாம். இல்ல இந்த மாதிரியான கட்டிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சஜஷன்ஸ் பண்ணுவாங்க. பட் எலிக்சமிக்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை கட்டி இல்ல அதிகமா வந்து உதிரப்போக்கு போயிட்டு இருக்கு, சோ போய் எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படி எல்லாம் சொன்ன எத்தனையோ கேசஸ்க்கெல்லாம் எலிக்சமிக்ஸ் உடைய இந்த அற்புதமான ஒரு விஷயத்தினால, இவனுடைய மிகப்பெரிய அருள்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அண்ட் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மல் டெலிவரி இருக்கும், அதுல கூட வந்து சில பேருக்கு இந்த கர்ப்பப்பை சரிவுகள் இருக்கும், அதன் காரணமாக கூட 2வது குழந்தைகள் செகண்டரி ஃபெர்டிலிட்டி ஆகுறதுக்கு ஒரு தடையாக கூட அந்த கர்ப்பப்பை சரிவு அப்படிங்கிறது. ஏன்னா பெல்விக் லிகமெண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய தளர்வுகள்னால என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சரிவா வரலாம். அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் தட்டுப்படுற மாதிரி இருக்கும், இன்டர்கோர்சஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கும். இதன் காரணமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குழந்தைகள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ், ஒபிசிட்டி, ஜெனடிக் ரீதியான நிறைய விஷயங்கள்னால சில மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தை வந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பலவிதமான மாற்றங்களை வந்து ஃபேஸ் பண்ணும்.
உடல் எடை, இல்லைன்னா பிளட் பிரஷர்ஸ், இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸ், நிறைய விஷயங்களை பின்னாடி ஃபேஸ் பண்ணும். சப்போ என்ன ஒரு விஷயத்தினால நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கோ, இந்த பிரச்சனைகள் இருக்கோ, அதை இயற்கையாக ரூட் கிளென்சிங் பண்றதுதான் புத்திசாலிதான். சும்மா மேல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இலைகளை வெட்டுவது முட்டாள்தனம். ரூட் கிளென்சிங் அப்படிங்கறதா, ரூட் கிளியர்னஸ் அப்படிங்கறதா புத்திசாலிதான். ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை சரி பண்றதும், நம்மளுடைய ஹார்மோன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேலன்சிங் பண்றதும், உடல் எடைகள்ல அந்த மெட்டபாலிசத்தை எல்லாம் கட்டுக்கோ கொண்டு வர்றதும், இதுதான் முக்கியமான ஒரு சொல்யூஷன் அமையும். அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மன ரீதியான விஷயங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு எலிக்ஸமிக்ஸ் த மோஸ்ட் சப்போர்ட்டிவா டெஃபினட்டா இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஏஜ் சில நேரத்துல ஒரு 35 40 கிராஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுனால கூட சில அவங்களுடைய ஓன் எஃகு மூலியமா கருத்தரிக்கிறதுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். ஆனா எலிக்ஸமிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2025 லாஸ்ட் இயர்ல ஒரு 50 இயர்ஸ் 50 வயதுல இருக்கப்ப அந்த இளம் பெண்மணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பாக்கியம் கிடைச்சது எலிக்ஸமிக்ஸ் மூலமா. என்னுடைய மிகப்பெரிய பிளஸிங் அது. அப்படிப்பட்ட ஒரு மிராக்குலஸான நிகழ்வுகளும் இங்க இருக்கு, டெஸ்டிமோனியா இருக்கு. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரீதியான விஷயங்கள் லைக் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ஆஸ்பிரின், அந்த வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு எடுத்துக்க இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள்லாம் அதீதமாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னாலும் அதனாலையும் இன்ஃபர்டிலிட்டி ரீசன் அமையும். அதான் என்ன செய்யடின்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இல்ல ரேடியேஷன் கொடுத்துருக்கிறதுனாலயோ, இல்ல இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அப்படிங்கிற ரொம்ப புனிதமான பழக்கம், அந்த மாதிரியான பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. வேலை செய்யும், ஒழுங்கா வேலை செய்யாது. கல்லீரல் வேலை செய்யும், ஒழுங்கா வேலை செய்யாது. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல 38% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டெஃபினட்டா வரும், பல வருஷமா எடுத்துக்கிறவங்களுக்கு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுல, கடந்த 4 வருடத்துள்ள ஆய்வுல, இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா எடுக்காம ஒகேஷனலா எடுக்கிறதுனால நிறைய கம்பெனிகளுக்கு வந்து 70 லட்சம் கோடி வந்து இந்த ஆல்கஹால் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கம்பெனிகளுக்கு லாஸ் ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருக்கான். அதான் 90s and 2K கிட்ஸோட ஒரு அவேர்னஸ். ஒகேஷனலா அவங்க எப்பயாச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. விஷம் தான், அமிர்தம் தான். நம்ம அமிர்தத்தையே அளவுக்கு மீறி எடுத்தா நஞ்சுன்னு சொல்றோம். நீங்க நஞ்ச கொஞ்சமா எடுத்தா என்ன, நஞ்சுதான். எந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும். ஆரோக்கிய ரீதியத்திலும் சரிதான். உடல்ல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளுக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. என்னன்னா, நல்ல விஷயங்களை உடம்புல எடுத்தோம்னா அது நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல விதைச்சோம்னா நல்ல வெளிப்பாடு இருக்கும். உடல் சுத்தமா இருந்ததுன்னா எல்லாம் பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி மனம் சுத்தமாக இருந்ததுன்னா எல்லாமே அற்புதமா இருக்கும். புரிஞ்சுக்கும். இதே மாதிரிதான் ஆண்களுக்கும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, பெண்களுக்கு அதாவது ஓவுலேஷன் கரு வளர்ச்சி, இல்ல மென்சுரேஷன் பீரியட்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸஸ், இல்ல PCOS PCOD, இல்ல ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது இஷ்யூஸஸ், இல்ல பிம்ப்ரில ஏதாவது இஷ்யூஸஸ், இல்ல கர்ப்பப்பையில கட்டியோ, இல்ல ஏதாவது வீக்கங்களோ, இல்ல சரிவுகளோ, இந்த மாதிரி வாட் எவர் த இஷ்யூஸஸ். ஈவன் சில பேருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப உடம்பு வெயிட்டா இருக்கும், ஒபிசிட்டியா இருக்கும், பிகாஸ் ஆஃப் த மெட்டபாலிசம். சரியில்லாத இம்பேலன்ஸ் மெட்டபாலிசம்னால, ஹார்மோன்ஸோட மாற்றங்கள்னால, அதனாலயும் கூட உடம்பு ரொம்ப ஹெவியா இருக்கும். டாக்டர்கிட்ட போய் காமிச்சா முதல்ல ரொம்ப குண்டாத வெயிட்ட குறைங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. பிரெக்னன்சிக்கு போய் நில்லுங்களேன், முதல்ல வெயிட் அதிகமா இருக்கு, வெயிட்ட குறை, உன்னோட BMI உன் சைஸுக்கும் உன் வயசுக்கும் மீறினதா இருக்கு, குறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கும் சரி. ஏன்னா ஒபிசிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிளெக்சிபிலிட்டியான ஒரு விஷயம், காட் பிளெஸிங்கான ஒரு விஷயம். அது ஒபிசிட்டியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா 100% you will not experience it goodness. இந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, இந்த ஒபிசிட்டிக்கும் சரி, நான் சொன்ன ஓவுலேஷன்ல இருந்து, பீரியட்ஸ் பிரச்சனையில இருந்து, ஈவன் பிம்பிள், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், மங்கு, தைராய்டு இஷ்யூஸ், டயபெட்டிக் இஷ்யூஸ், இது சம்பந்தம் இருக்கு இது பிரெக்னன்சிக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை இஷ்யூஸ், வாட் எவர் இட் இஸ், இதுக்கு எலிக்ஸம்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா டெஃபினட்டா இருக்கு, ரொம்ப நல்ல நிவாரணமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆண்களுக்கும் செக்ஷுவல்
ப்ராப்ளம் அப்படின்னு வந்துட்டுனா முதல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்டி இன் மெயின்டைனிங் அன் எரெக்ஷன். அவங்களுக்கு வந்து எரெக்ஷன்ல ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கா, ட்ரபிள் இருக்கா, டிஃபிகல்ட், அதான் மிஸ்ஸிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவா இருந்தாலும் சரி, இல்ல எஜாகுலேட் பண்றதுல ஏதாவது ட்ரபிளா இருந்தாலும் சரி, இல்ல சீமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செமினல் ஃப்ளூயிடும் ஸ்பெர்மும் ஒன்றிணைக்கப்பட்டதான் சீமன். அதாவது ஒரு எஜாகுவேட்டிங்ல இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் த கவுண்ட் திடமா இருக்கணும், இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் த கவுண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒண்ணு வரும். ஒரு எஜாகுவேஷன்ல 40 மில்லியன்ஸ் ஆஃப் த கவுண்ட்ஸ் இருக்கிறது நார்மல். அதுக்கு கீழே இருந்ததுன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கேட்டகரியில கொண்டு வருவாங்க. இந்த ஆண்களுக்கு யூரினரி பிளாடர் யுரேத்ராக்கு கீழே இருக்கக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் ஒரு வால்நட் ஷேப்ல தான் இருக்கும். அந்த கிளாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செமினல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு செக்ரேஷனை கிரியேட் பண்ணும், அந்த ஃப்ளூயிடை கிரியேட் பண்ணும். அது எதுக்கு அப்படின்னா ஆண்களுக்கு இந்த டெஸ்டிக்கல் ஜெனடிக்கல் ஆர்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஸ்டிக்கல் 2 ஓவல் ஷேப்ல இருக்கும். அதுதான் என்னன்னா ஸ்க்ராட்டம்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஸ்பெர்ம் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செமினல் ஃப்ளூயிட் அந்த டெஸ்டோஸ்டெரான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ராட்டம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னன்னா சீமன். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் திடகாத்திரமா இருக்கணும், நரிஷஸா இருக்கணும். அதுக்கு உதவியா இருக்குது என்னன்னா இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கக்கூடிய செமினல் ஃப்ளூயிட். அது நரிஷஸா இல்லாம நீர்த்த தன்மையில இருந்துச்சுன்னா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சீக்கிரமாவே முந்திடும்னு சொல்லுவாங்க, முந்துதன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இது ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவ் தான். இந்த ஒரு விஷயத்துல எங்க இஷ்யூஸஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்டிக்கல்ல ஏதாவது பெயின் இல்ல ஸ்வெல்லிங், ஏதாவது கலரேஷன் சேஞ்சஸ்ல இருக்கு, இல்ல லம்ப் இருக்கு, இல்ல அந்த டெஸ்டிக்கல்ல இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஏதாவது ட்விஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டிக்கல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சிவியரான விஷயம். ஏன்னா பிளட் கேரி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஃபால்ட் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அது அதோட தன்மையை கம்ப்ளீட்டா இழந்துரும் அந்த டெஸ்டிக்கல். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செக்ரேட் ஆகும். இதனாலேயும் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்குள்ள வருவாங்க. அதே மாதிரி எஜாகுவேஷன்ஸ்ல எதுவும் ட்ரபிள் இருந்தாலும் வருவாங்க. இல்ல இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் 0 இருக்கு, இல்ல கவுண்ட் கரெக்டா இருக்கு பட் மோட்டிலிட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு கேசஸ்ல வந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேசஸ்ல வருவாங்க. அதே மாதிரி புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வீக்கமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் ஆக டியூ டு த லேக் ஆஃப் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஒரு ரீசனும் இருக்கு. இல்ல இம்யூனிட்டி டிஸ்டன்ஸ் இம்யூனிட்டியோட விஷயத்துல வந்து ஏதாவது டெக்லைன் இருக்கிறதுனால, இல்ல ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால கூட சில பேருக்கு என்னன்னா புரோஸ்டேட் வீக்கமாகலாம். அது என்லார்ஜ்டு புரோஸ்டேட், பினைல் புரோஸ்டேட் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவாங்க. இதன் காரணமா என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி யூரின் சென்சேஷன் வரும். யூரின் போகக்கூடிய இந்த டியூப், அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வீக்கமாகும் போது அந்த டியூப் நெருக்கும், யூரின் பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டியூப். அப்போ ரிவர்ஸ்ல யூரின் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்னில ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். அதுவே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய வலிகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத நச்சுகள் உருவாகிறதுக்கும், வீக்கங்கள் ஆகிறதுக்கும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கும். ஈவன் தூக்கமின்மை ஏற்படுத்தும். அதாவது படுத்திருக்கக்கூடிய நெல்ல ஹரிசாண்டல் இருக்கும் போதே அது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், அந்த செமினல் ஃப்ளூயிட் மாற்றம் நடக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸஸ் வரும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய கிரியேட் ஆகும், டிப்ரெஷன்ஸ் ஏற்படும், தூக்கம் சரியா இல்லாததுனால நிறைய அழுத்தங்கள், மன அழுத்தங்கள்லாம் ஏற்படும் இன்சோமனியானால. ஈவன் அது நாளடைவில் அப்படியே ரெகுலர் ஆயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா புரோஸ்டேட் கேன்சராக கூட மாறதுக்கான வாய்ப்புகளாக கூட உண்டு. வாட் எவர் தி இஷ்யூஸஸ், இந்த புரோஸ்டேட் வெனோபோஸ்டேட் ஹைப்போப்ளேசியாக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எலிக்சமிக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஆண்களுடைய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் ரிசல்ட் இருக்கு. டெஸ்டிக்கல் இருக்கக்கூடிய இஷ்யூஸுக்கும் ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெர்மை கேரக்ட் பண்ணக்கூடிய டக்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கூட எலிக்சம்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி கவுண்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ண, ஈவன் 0 கவுண்டே இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு 4 month எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி மொட்டிலிட்டி, அந்த நீந்தக்கூடிய தன்மை, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஜினல் வழியா போய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல அடையிற வரைக்கும் அது நல்ல ஒரு மொட்டிலிட்டியா இருக்கணும். அது நீந்தி போய் அது அடைஞ்சாதான் என்ன ஆகும், அந்த சைக்கோட் ஆகும், இல்லைன்னா இல்ல. சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். வாட் எவர் தி திங்க், எலிக்சமிக்ஸ் சப்போர்ட் தி கிரேட் திங் டெஃபினெட்லி. எப்படி அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 12 வகையான இன்கிரிடன்ஸும் ஒட்டுமொத்த ப்ராடக்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன் பவுடர் நானோ டெக்னாலஜியான ஒரு ஃபைன்
பவுடர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய 12 இன்கிரிடியன்ட்ஸையும் ஒவ்வொரு தனித்துவமான மகத்துவமான மருத்துவ குணங்கள் இறைவன் படைச்சிருக்காங்க. அதுல the composition is the unique, the world level, universal level, ஒரு great detoxification process, ஒரு ப்ராடக்ட், ஒரு வலுப்பெற செய்யக்கூடிய, அதுலயும் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு கிரேட் ப்ராடக்டா எல்லா ஹார்மோன்ஸையும் இம்பேலன்சிங்கா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், மெட்டபாலிசம், growth, டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எல்லா விதமான எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இந்த பொருள் இருக்குன்னா, இந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நேச்சுரலான விஷயம், 100% நேச்சுரலான விஷயம். have the certificate, 100% natural, 100% organic, 100% vegetarian, pure vegetarian, GMP, good manufacturing product, FSSAI certificate, halal certificate, ISO, World Health Organization ISO certificate, IAF certificate, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு குட்னஸான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு சர்டிபிகேட் மட்டும் இருக்கிறது மட்டுமல்லாம இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பாடிக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், எசென்ஷியலான ட்ரேஸ், மினரல்ஸ் எல்லாம் தான் இருக்கு. அண்ட் குறிப்பா இதுல நிறைய இந்த கிங் ஆஃப் த ஹர்ப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ராஜத்தன்மை கொண்ட மூலிகைகள்லாம் இதுல இருக்கு. உதாரணத்துக்கு ட்ரிஷ்லியா கேட்டிகோவா, அமேசான் பிரேசில் காட்டுல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஃபிளவரிங் பிளான்ட். எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கி பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மை உண்டு. ஜெனட்டிக்கல் ஆர்கனை எல்லாம் வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஆண்களுக்கு ஜெனட்டிக்கல் ஆர்கனை லென்திங் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, மாதவிடாய் வலிகள், மாதவிடாய் பிரச்சனைகள், கருமுட்டை வளர்ச்சிக்கு, மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் தீர்க்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு. ரத்த அழுத்தத்தை சரிவர செய்யக்கூடிய, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய, அதாவது மனிதனுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய அந்த செல் டேமேஜ், அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதுலயும் குறிப்பா மனம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க பாப்பீங்க, ஃபியூச்சர்ல கூட பாப்பீங்க. அந்த ஒரு நியூஸ் சொல்றேன். அவங்க எல்லாம் ஏன்னா நம்மளா தமிழன்ஸா இருக்கிறதுனால ஒரு பரிச்சயமான நபர், ஆக்டர் சிவகுமார், 86 வயசு. அவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? நான் இல்லாம என்னோட ஒய்ஃப் இருந்துருவாங்க, ஆனா அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்னோட கண் அசைவுகளை கூட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இது எவ்வளவு பெரிய வார்த்தைகள் தெரியுங்களா? அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்த கனெக்டிவ், the bonding, yes, in and out. Bonding is very important, my dear friends. என்னதான் மருத்துவம், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க இருக்கிறீங்களா? டெஃபினட்டா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது கண்டிப்பா வேணும், பாண்டிங். அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையிலையும் சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும், அதுக்கும் பாண்டிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பெண்கள் மனம் வலிமை இருக்கும், ஆனா உடல் வலிமை வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே கஷ்டம்தான். அப்படி இருந்தா அதை வெளிக்காட்டிக்காம தாங்கக்கூடிய தன்மைகள்லாம் ஏராளம். அவங்க பூப்படைந்த காலத்துல இருந்து, மகப்பேர் ஆகிற காலத்துல இருந்து, குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய காலத்துல இருந்து இறுதி வரையுமே சொல்றேன். அந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையிலே நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, உங்களே தாய்க்கு மேல தாரம் தான். தாய் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்கன்னா, உங்களுக்காக உயிரை பணையம் வைத்து ஒரு உயிரை கொடுக்குறவங்க அவங்களுக்கு மேலதானே. கண்டிப்பா உறவுகள்ல தாயை தான் பெருசா சொல்லுவாங்க. கண்டிப்பா தாய் பெருசு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர்களுடைய தியாகம் மதிப்பில்லை இல்லை. அதே மாதிரிதான் தாய்க்கு அப்புறம் தாரம்னு சொல்றதுக்கு அதை விட மதிப்பு, அதுக்கப்புறம் வந்தாலும் அதை விட மதிப்பு அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த வரையுமே தாய் உங்க கூட இருக்க போறது உங்களுடைய தாரம் தான். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, மனம் விட்டு பேசுங்க. வாட் யூ நீட் கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இறைவன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள்னு நிறைய விஷயங்கள் ஒரு கிராஃப் மாதிரிதான் இருக்கும். பிபி மாதிரி ஏறும் இறங்கும். இதுதான் நேச்சுரலான லைஃப். அப்ப இந்த பாண்டிங் அப்படிங்கிறது உங்களோட மனசுல இருக்க விஷயத்த தன்மையா சொல்றதுல இருக்கு. நீங்க எப்படியாவது வெளிப்படுத்துறீங்கன்னா கேப்சர் பண்ணிடுவாங்க. விமன் இஸ் a multitask manager. அப்படியே கப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, வெரி ஜீனியஸ் டூ. ஆண்களை விட பெண்களுக்கு அந்த உச்சந்தல இருக்கக்கூடிய
அந்த மண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஷார்ப்பான வேலை பண்ணும். நல்ல மெமரியா இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு டெஸ்டினேஷன் கனெக்ட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்கறதுல இருந்து எவ்ரிதிங் அப்படிதான் இறைவன் படைச்சிருக்காங்க நேச்சரா. So respect them, understanding them. அவங்களோட பெரிய விஷயம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய அன்பு. அது பியூரிட்டியா கொடுங்க. உள்ளம் அப்படிங்கிறது எப்படி உடலுக்கு வந்து உடல் பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமோ, உள்ளத்துக்கு ஒரு சில விஷயங்கள் முக்கியம் இருக்கு நண்பர்களே. அந்த பயபக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது நம்ம சூரியனை வணங்குறது, இல்ல நிலத்தை வழங்குறதா இருக்கட்டும், இல்ல செடியை வழங்குறதா இருக்கட்டும், இல்ல மலைகளை வழங்குறதா இருக்கட்டும், ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் படைத்த இறைவனை வணங்குறதுதான் புத்திசாலிதான். எதுக்காக சொல்றேன்னா, அந்த இறை அருள் அப்படிங்கிறது மனசுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வணங்குவதை விட எல்லாத்தையும் படைத்த அந்த ஒரு இறைவனை வணங்குறது உங்களுடைய மனதை வலுப்பெற செய்யும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லயுமே நம்மளை யாராவது ஒருத்தவங்க தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருந்ததுன்னா டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளிவருவீங்க. எல்லாருக்கும் உண்டு வாழ்க்கையில எல்லா ஏற்ற இறக்கங்கள், அழுத்தங்கள், சோதனைகள், கஷ்டங்கள்னு எல்லாம் வரும். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்குல்ல, அந்த இறைவன் மேல வைக்கக்கூடிய அந்த பக்தி கண்டிப்பா வந்து உங்க 2 பேரையும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிணைக்கும். அதுக்கு 2 பேருமே ரிசீவுக்கும் அக்செப்டுக்கும் எப்படி இருக்கணும், தயாரா இருக்கணும். ஒருத்தவங்க மட்டும்தான் கொடுக்கணும், ஒருத்தவங்க மட்டும்தான் வாங்கணும்னு இல்லாம ரிசீவ், கிவ், ரிசீவ், ரெஸ்பெக்ட், லவ் வித் பியூரிட்டி. எஸ், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லைஃப் லாங். நீங்க எங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்கோங்க. அதுக்கு எலிக்ஸமிக்ஸ் தி கிரேட் ப்ராடக்ட். எஸ், ஏன்னா இதுல சாப்பிடும் பொழுதே இதுல நிறைய இன்கிரிடியன்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அதாவது ட்ரிஸ்டியா கட்டிகுவா, செரனா ரெபென்ஸ், பெப்பர்பிட்டா மொஸ்டாட்டா, பங்க்சர் வைன், எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம், கோடிசெபட்டே, ஸ்டிவியா ரபிடியானா, பாசிஃப்ளோரா, ஜெபகடிபா, வில்கியா, ரெட் பீ ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், பிளப் ஆஃப் தி ஸ்டெம் செல்ஸ் இதுல இருக்கு. பியூட்டிஃபுல் திங். இதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் என்னன்னா உடல் கழிவுகளை ஃபென்டாஸ்டிக் யூனிவர்சல் லெவல்ல ஒரு ப்ராடக்ட், பாடியோட கிளென்சிங்க்கு ஒரு விஷயம் இருக்குன்னா இதுக்கு நிகர் இதுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்ல டாப்ல இருக்கு இது எலிக்ஸர்மிக்ஸ். அதனாலதான் கழிவுகள் வெளியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனமும் அமைதியாகுது, பாசிட்டிவிட்டி அதிகமாகுது. இது கன்சியூம் பண்ணவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில 60 வயசுல இருந்தாலும் கூட என்னமோ புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஃபீல், ஒரு எனர்ஜி, ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எலிக்ஸர்மிக்ஸ்ல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான விஷயங்கள் தான். சில சகோதரர்கள் வந்து மெடிக்கல்ல மாத்திரை வந்து யூஸ் பண்ணுவாங்க பிளஷருக்காக. ஆனா அது அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸை கம்ப்ரஸ் பண்ணி தான் பிளட் ஃப்ளோ பண்ணும். சோ அப்படி பண்ணும்போது நாளடைவில் என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன் மாற்றங்கள் நிகழும்ல. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ரத்தத்துல கொழுப்புகளை பிளட் வெசல்ஸ்ல நாளங்களை படிய விடாம பாதுகாத்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரெகுலாரிட்டியா அவுட் சைட்ல ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன ஆகும்னா ஹார்ட்ல சீக்கிரமாவே என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. அதனால நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனா இட்ஸ் ட்ரூ. அவேர்னஸ் ஆகவும் பயன்படுத்துறேன். ஏன்னா இந்த எலிக்ஸமிக்ஸ் பொறுத்தவரையும் போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல், அந்த லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த லவ் டிசையர், அந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றது கிரேட் ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் டயபெட்டிக், பிளட் பிரஷர், ஒபிசிட்டி ஏதோ ஒரு காரணங்களால மாத்திரை போட்டு தூங்கிடுறாங்க அந்த போதை மயக்கத்துல. திஸ் ஆர் ராங் திங். அப்படியாப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த விஷயம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி கொடுத்தது மட்டும் இல்ல நண்பர்களே, கூடவே சேர்த்து இந்த டயபெட்டிக், பிளட் பிரஷர், ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், ஸ்கின் டிசீஸ், எக்கச்சக்கமான சைடு ஹெல்த்தையும் ஆல் இன் ஆல் அழகுராஜ மாதிரி சைடு பெனிஃபிட்ஸ் அவ்வளவு விஷயத்துக்கும் மேம்படுத்திருக்கு. எஸ்பெஷலா குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க பல வருடம் தவமா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க, அதனாலே உடம்புகள் நிறைய பாதிப்புகள் ஆயிருக்கு, இல்ல நிறைய ஊசி மருந்து ட்ரீட்மெண்ட்னு போய் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு இறைவன் மேல பாரத்தை போடுங்க. அவங்க உங்களுக்கு நிவாரணமா இந்த எலிக்ஸர்மிக்ஸ் கொடுத்திருக்காங்கிறத உணருங்க. டெஃபினட்டா எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு மன மாற்றம், உடல் மாற்றம், பாசிட்டிவிட்டி, எனர்ஜின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரெகுலரா எடுக்க உங்களுடைய உடலும் மனமும் வலுப்பெறும், ஆரோக்கியம் பெறும். விரைவில் என்ன நடக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா வித்தவுட் தி பிளெஸிங் ஆஃப் ஆல்மைட்டி நத்திங் வில் ஒர்க்.
அந்த ஒரு பிளெஸிங் அப்படிங்கிறது இந்த எலிக்சமிட்ஸ்ல இருக்கிறதுனாலதான் 15 வருட காலம் நிறைவு பெற்றாச்சு. கடந்த 2025 கூட எண்ணற்ற பெண்மணிகளுக்கு, எண்ணற்ற சகோதரர்களுக்கு 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம்னு ஏஜ்டான நபர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு நண்பர்களே. அவங்களுடைய அந்த இனப்பெருப்பு உறுப்புகளை பாதுகாத்திருக்காங்க. ஆண்மை தன்மை, பெண்மை தன்மையை வலுப்பெற செய்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எலிக்சமிட்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பி நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கும் கடல் தாண்டி இந்த ஒரு பொருள் பல கண்ட்ரீஸுக்கு போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இதோட பொருளுடைய தரமும் உண்மை தன்மையும் தான். ஏன்னா அது மட்டும்தான் நிச்சயமா நிலைக்கும் ஜெயிக்கும். இன்னைக்கு வேர்ல்ட் இஸ் த காம்படிட்டிவ் வேர்ல்ட். நிறைய புது புது விஷயங்களை நீங்க கண்முன்னே பாப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஆனா உங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கும். எது உண்மையிலே ரிசல்ட் கொடுக்கும், தராது, வராது, யூஸ் இல்லையா, வேஸ்ட் ஆயிடுமா? காலம் போனா போனதுதானே. இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் போனதுதான். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பாக்கியமான நாட்கள். அப்ப இந்த ஒரு விஷயம் நமக்கு எதுவுமே சாதாரணமா நமக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து நீக்கிடாது. இறைவனுடைய அருள் இருக்கும் பொழுதுதான் அது வரும். நமக்கு ஆர்வமும் தெளிவும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும் பொழுதுதான் அதை பத்தி யோசிப்போம், பார்ப்போம். ஏதோ ஒரு ரீதியாக இன்னைக்கு உங்களுக்கு இந்த லிங்க் கிடைச்சு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்னா இது உண்மையிலே ஏதோ ஒரு நல்ல வகையில உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் ஆக ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக வாழ்க்கையில என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நிச்சயமா இந்த பொருள் உங்களுடைய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உணரக்கூடிய அந்த பாண்டிங்கை மேம்படுத்தும். மதிப்பு மிக்கதா உங்களை மாத்தும். சிறந்த தம்பதிகளாக புரிந்து வாழக்கூடிய அந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப், மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த மீனிங் ஆஃப் த லைஃப் டெஃபினட்டா இந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஊக்குவிப்பாவே நிச்சயமா அது அமையும். சோ இப்படி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையோடையும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து வரக்கூடிய தம்பதிகளுக்கும் இறைவனுடைய அருளால அவங்களுடைய சந்ததி மேலோங்கி பெருகவும் இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனையோட இந்த செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஹேவ் பிளஸ் நைட் ஆல். எல்லா புகழும் இறைவனுக்கு.